பண்ணையில நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆடு வளர்க்குறவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இதுல பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்குறதுல நிறைய பேர் சொல்றாங்க, வளர்த்தீங்கன்னா வந்து 1 வருஷத்துல 4 லட்சம் வரும், 10 லட்சம் வரும், 2 வருஷத்துல நீங்க போட்ட முதலெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இதுல வந்து வாய்ப்பே இல்லைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வரக்கூடிய இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். அது குட்டி போட்டு மறுபடியும் அது பெருசாகி அப்படி விற்பனைக்கு வர பிற்பாடு தான் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும். அதனால வந்து எடுத்தோடனே எனக்கு இவ்வளோ நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்றாங்க, 1 கோடி ரூபா வருது எனக்கு வருமானம், 2 கோடி ரூபா வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இதுக்காக தீவனத்துக்காக 60,000 செலவு பண்றோம். அது இல்லாம வந்து லேபருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுறோம். 1,10,000 வந்து நாங்கள் செலவு பண்றாங்க. எங்களுக்கு ஒரு 1,50,000 வந்து கிடைக்குங்க. மாசம் ஒரு 50,000 40,000 எங்களுக்கு கிடைக்குதுங்க. அதுதான் ஒரு வேற ஒண்ணு இதுல பெரிய அளவுக்கு லாபம் இல்லைங்க. ஃபியூச்சர்ல போக போக எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்குங்க. நம்ம எப்படி இதுல வந்து லாஸ் இல்லாம பண்ணணும்னா ஒன்றும் ஆடு கேசுவாலிட்டி இல்லாம பண்ணணுங்க. இறப்பு இல்லாம இருந்துச்சுன்னா குட்டி இறப்பு இல்லாம இருந்துச்சுன்னா லாபம் தாங்க. குட்டி இறந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நஷ்டம் தாங்க ஏற்படுது. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய பண்ணையை பத்தி மக்களுக்கு தெரிவிச்சதுக்கு. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.